தம்ஸ் அப். Very good, sir. எக்ஸலன்ட். தட்ஸ் த ஸ்பிரிட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So today we have a big topic for the knowledge part of it. இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய பிற அதை விடவே கூடாது. அத ரொம்ப தன்மையா மிக புனிதமா, இந்த உடம்பு ஒரு கோவில், அதில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மா தான் இறைவனுடைய வராங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் they are based on the instinct, இயற்கை உணர்வால் உந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. What is that? Sense of hunger, sense of sleep, sense of procreation and sense of survival. இது நாலு தான். இது மனிதனுக்கும் உண்டு. We are nothing but the civilized. That's the only difference. இந்த 4 பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸ் நமக்குள்ளே இருக்கு. இதுக்கு மீறி என்னடா என்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. இந்த ஐம்புலன்களால் ஆக்கப்பட மாட்டேங்குது. இட்ஸ் வெரி ஹேசி. அதுதான் தன்னைத்தான் உணரக்கூடிய ஒரு நிலை. அதை பார்த்து போறது தான் மனித பிறவியின் ஒரே லட்சியம். அதை மறக்கவே மறக்காதீங்க. இல்ல திரும்பி வெளியே தேடி பிரயோஜனம் இல்லை, நம்ம உள்ளதான் தேடி. ஆன்மீக பாதத்தில் வரும் சிவபெருமான் சிவசூத்ரா சொல்றார், நிவர்த்தி கலா. அதையே டேக் யூ டு த பிரதிஷ்ட கலா. நான் யார் அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். அந்த பிரதிஷ்டைங்கிறது நமக்கு நாம கெட்டிங் கிரவுண்டட் வித் யுவர் ரியாலிட்டி. தட் இஸ் ஏ பிரதிஷ்டா, பிராண பிரதிஷ்டாம். அந்த பிரதிஷ்ட கலா தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் எடுத்தும்போது சுத்த வித்யா கலா. நம்ம வித்யை, அறிவு எல்லாம் சொல்ல எல்லாமே இன்டலெக்ட் பேஸ்ட். அது சுத்த வித்யா கிடையாது. அந்த சுத்த வித்யா என்பது என்ன? அந்த சுத்த வித்யாவை தேடி போறச்சுதான் சாந்தி கலா. நமக்குள்ள ஒரு சாந்தம் நிகழும். தட் சாந்தம் அதிகமாச்ச சாந்தி அதீத கலா, சாந்தீத கலா. ஆக எல்லா சத்குருக்களுமே எல்லா அறநூல்களுமே 2 தான் நம்ம வலியுறுத்துகின்றன. மனித பிறவியின் லட்சியமே நான் யார். திரும்ப 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 இந்த ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய இந்த உடம்பு தானா, இந்த உடம்பு என்ற சிறையில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். உடம்புல எல்லாம் நல்லா வேலை பண்ற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கு. வயிறு கடபடாங்குது, ஹார்ட் சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்குது, கரபுறாங்குது, மூச்சு எடுத்து விட்டா லொக்கு லொக்கு நிருமல் வருது. ஒருவேளையும் சுகமாக இருந்த நம்ம உடம்பு இப்பொழுது நமக்கு சுமையாக தெரிகிறது. அப்ப இந்த சுமையை தூக்கி கொண்டு அலைவேனா? இந்த கேள்வி வரும். 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டி தாரும் திருத்தணி மலைகள் வேலை. அது போல இந்த உடம்புங்கிறப்ப அதுக்கு ஒரு தீர்வு. அந்த தீர்வு தான் ஆதிசங்கரர் சொல்றார். 2 வழி. ஒண்ணு மர்க்கடக நியாயம், இல்லாட்டி மார்ஜார நியாயம். மர்க்கடக நியாய, மார்ஜார நியாயம். மர்க்கடக நியாயம் என்பது இந்த குரங்கு குட்டி. அவங்க அம்மாவை எங்க போனாலும் விடாது, கெட்டியா பிடிச்சிக்கும். அடுத்தது மார்ஜார நியாய, பூனைக்குட்டி செவனேன்னு கிடக்கும், அம்மா பார்த்து பாட்டு. இதுதான் எல்லா நீதி சத்குருக்களும் சொல்றோம். ஒன்னா தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சத்து தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவித்தா திருட்ட பூமி. உன்னுடைய முயற்சி இருக்கணும். சாதனா சத்சங் சேவா, உன்னுடைய முயற்சி பாட்டு நடந்துட்டே இருக்கணும். எப்படி ஒரு குரங்க குட்டி அது பாட்டு சத்குரு நமக்கு சொன்ன வழியில, குருஜி சொன்ன வழியில கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். பார்த்துலாம் அவருக்கு என்னதான் ஆகுது இல்லையா? இறைவா சரணாகதி, நீயே எல்லாம். இதே தான் பதஞ்சலி யோக சூத்திர அஷ்டாங்கத்து யோகத்திலே அதுதான் வரும். அஷ்டாங்க யோகத்துல முதல்ல உங்களுக்கு சமாதி பாதாவில் என்ன சொல்லுவார்? ஒன்னா முயற்சி பண்ணிட்டே இரு, அதுதான் சத்து தீர்க்க காலே. இல்லையா பரமபுருஷ சரணாகதி. ஏதோ ஒரு சக்தி இருக்கு, என்னால முடியுது கடவுளை, முயற்சி பண்ணிட்டேன், நீ தான் என்னை காப்பாத்து, எனக்கு வேற வழி தெரியாது. அப்படி சரணாகதியான அதற்கான நேரங்கள். ஆக 2 வழியை தான் எல்லா சத்குருக்களுமே சொல்லுவாங்க. ஒண்ணு முயற்சி. அதே தான் பகவத்கீதையிலையும் ஒண்ணு. உன்னோட சாங்கிய யோகத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு, நீ முயற்சி பண்ணி வா அர்ஜுனா, எடு உன் காண்டிபத்தை, போராடு, நியாய தர்மத்தை நிலைநாட்ட போராடு. அதனுடைய விளைவுகளை எதிர்பார்க்காது, பலனை எதிர்பார்க்க. இல்லையா சரணாகதி, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பாதங்களை சரணம் அடையும். ஆக பகவத்கீதையில அதுதான் சொல்லுவோம். அது போல திருக்குறள், நம்முடைய தமிழ்
நீதி நூல், நம்முடைய தமிழ் வேதத்தை எடுத்துக்கிட்டோம்னாலையுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்க? 4: தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், உன்னுடைய வாழ்க்கையை அறவழியில் நடத்தி அதை வரக்கூடிய பொருளை அன்பு வழியில் பகிர்ந்து கொண்டு, அது முயற்சி. கடைசியிலே இது உன்னையே எடுத்துட்டு போயிட்டு மோட்சா, வீடு பெற்று அடைகிறது. இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு வீணை கச்சேரிக்கு போறோம், வீணை இசையை கேட்கிறோம். வீணை இசையை கேட்கறச்சே அதுல மெய்மறந்து ஒன்றி போறது வந்து பக்தி யோகம். அதுதான் சரணாகதி. அப்படியே அந்த இசையாவே மாறிடுறது இல்லையா? அந்த வீணையை வாசிக்க கத்துக்கிண்டு சிறந்த வீணை கலையனாக, அது சாதனா. ஆக மர்க்கடக நியாய, மார்ஜர நியாய, எல்லா சத்குருக்களும் சொல்றேன், உன்னுடைய முயற்சியும் வேணும், இறைவனுடைய கருணை தானாக வரும். ஆக அப்படி பார்த்தோம்னா இனி நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம். திருக்குறள் வேத நூல், தமிழ் மறை என்பது சொல்வது. அதுல என்ன சொல்றாரு சுவாமி? அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்துப்பார், பொருட்பார், காமத்துப்பார், வீடம் விடணும். ஆக அறத்துப்பால 2 வகையா சொல்றாரு அவர். ஒண்ணு பாயிர இயல், கூடவே வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருக்குறள் போய் தெரியும் எல்லாம் சொல்றாங்களே ஒழிய திருக்குறள் என்னதான் சொல்லியிருக்கா திருவள்ளுவர் தெரிய மாட்டேன். ஸோ ஐ ஹவ் டிவோட்டட் மை டைம். இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் என்னால குருஜி சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு இருக்கேன். 2007 குருஜி சொன்ன ஞாபகம். எல்லாருமே வந்து பகவத்கீதை அது இதுங்கிறாங்க. தமிழ்ல இல்லாததா? தமிழ் டீச்சர்ஸ்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழ் சிதர்கள் பாடல்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் படிங்க பண்ணுங்கன்னு நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு. ஆக திருக்குறள்ல வந்து உங்களுக்கு தெரியும் 133 அதிகாரங்கள். அதுல அறத்துப்பால்ங்கிறது வந்து பகவத்கீதையில் சொல்லப்படுது சாங்கிய யோகம். அந்த அறத்துப்பாலையே எல்லாம் வந்து ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும், அறத்துப்பால். அடுத்தது பொருட்பால் பொறைச்ச எப்படி உடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்தது இன்பத்துப்பால், காமத்துப்பால் பொறைச்ச உன்னுடைய நியாயமான ஆசைகள், அது தப்பு கிடையாது. திருவள்ளுவர் சொல்றார், வீடு பெற்று விட்டுடு. ஆக அறத்துப்பாலேயே the gist of the whole jnana comes. சாதனா, what need to do. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போலாம். நானு நம்ம அருண் கிட்ட இதை அனுப்பிச்சிருக்கேன், ஒரு காப்பி, ஹார்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கேன் நான் இமெயில்ல. அது உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு வேத நூலா, ஒரு டைரியா நோட் பண்ணிக்கணும். இதுல எவ்வளவு தூரத்துல தான் இருக்கேன், எவ்வளவு தூரத்துல தான் இருக்கேன், எவ்வளவு தூரத்துல இருக்கேன். யூ ஹேவ் யுவர் ஓன் பேராமீட்டர்ஸ். உங்களுடைய சாதனைக்கு வேற யாரும் சாட்சி கிடையாது, நீங்க தான் சாட்சி. அதுவே தெரியும் நீங்க எங்க இருக்கீங்க. ஆக இப்ப நம்ம ஆரம்பிச்சோம்னா அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், 38 அதிகாரங்கள்லாம் 380 குறள். அதுல பாயிர இயல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். ஆக மொத்தம் உங்களுக்கு 38 அதிகாரம். இதுல பாயிர இயல், பாயிர இயல்ங்கிறத வந்து சாதனா, நீத்தார் பெருமை. எப்படி இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அதுலயே உழைப்பிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. அதனால்தான் சில பேர் அந்த வாரியர்ஸ் போறோம், சலிச்சது போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை தேடி தான் பயணிக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் பட்டினத்தார் தான் எப்பவும் எடுத்தது. அத்தமும் வாழ்வும் மகத்துவமிட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மாட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மாட்டே, பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவம். நான் யார், நான் யார், எதுக்காக அப்படிங்கிற கேள்வி வர்றச்சுதான் அங்கே பாயிர இயல்ல திருவள்ளுவர் he defines. அந்த பாயிரையலுக்கு அடுத்தது வந்து இல்லறவியல் வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே திறந்துட்டு, கடவுளே நீதான், நீ எங்க இருக்க, உன்னை தேடி கண்டுபிடிக்கிற, தவ வாழ்க்கை மேற்கொள்வேன்ட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இருந்தான். அந்த முயற்சியில போறச்ச அந்த உடம்புக்கு பசிக்குமா இல்லையா? பசிங்கிறது இருக்கும். அந்த பசியாற்ற வேண்டியது சமூகத்தின் கடமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். சார் விளையாட்டே இல்லை சார், நம்முடைய அற்புதமான சனாதன தர்மத்துக்கு இணையாத எதுவுமே கிடையாது. சும்மா ஆக்டிங்காக துறவரம் போறது கிடையாது. நிஜமான துறவரத்துக்கு போறவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதனால்தான் சிவனடியார்கள், அவங்களுக்கு அதிதி போஜனம்,
அவளை பார்த்துட்டு தான் மத்தது. ஆக இல்லற தர்மமே அதுதான். குருகுல பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அதுக்கு அடுத்தது இல்லற தர்மம், கிரகஸ்தாசிரமம். தனக்கான ஒரு துணைவியுடன் வாழ்க்கை நலத்தை தேடி அறவழியில் பொருளீட்டு அன்பு வழிகள் அதை அனைவருடனும் பகிர்ந்து அப்படி போறச்ச நம்முடைய கடமை அதாருது. இல்லாமல் இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய அந்த தவ சீலர்களை பாதுகாத்து போற்ற வேண்டியது இல்லறத்தார் ஒவ்வொருடைய கடமைட்டு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்ற. அதுதான் இல்லறவியல். இல்லறவியல். அதுக்கு அடுத்தது துறவரவியல். நீ துறவி ஆயிட்டீன்னா உன்னை பார்த்துக்கிறது கடவுள். இல்லறவியல் இருக்கிறவங்க உனக்கு வேண்டிய பசியாற்றுவாங்க, உனக்கு வேண்டிய உடைமை கொடுப்பாங்க, உனக்கு வேண்டிய ஒரு இடம் கொடுப்பாங்க. அதனாலதான் சார் அந்த அன்ன சத்திரம்ல அந்த காலத்துல இருந்தது. விளையாட்டம் கிடையாது. சத்திரங்கள் ஊர் ஊரா இறைவனை தேடி போறச்சே. இப்ப நமக்கு இப்ப ஏரோப்ளேன் இருக்கு போறோம். அந்த காலத்துல காசி எல்லாம் போறப்ப வாய்க்கரிசி வாங்கிட்டே போயிடுவாங்க அப்பா அம்மா எல்லாம். ஒரு வயசுக்கு மேல நான் போயிட்டு வரேன் தம்பி, நீ குடும்பத்தை நடத்துன்னுட்டு ஒரு சின்ன மூட்டையில கடைசியில வாய்க்கரிசி அந்த அரிசி மூட்டையில ஒரு கைப்பிடி போடணும் அவங்க வீட்டுல. அது அவங்க சின்ன மூட்டையா கட்டிக்கிட்டு எப்படி இப்ப இடுமுடி எடுக்கிற போது இருமுடி ஐயப்பன் கோவிலுக்கு அது போல ஒரு சின்ன இதுல கொஞ்சம் பாசிப்பயிறு, கொஞ்சம் பாசிப்பயிறு வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் அரிசி, உப்பு, இது மூணுத்தையும் மூட்டை கட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தே வில் ஸ்டார்ட் லீவிங் டுவர்ட்ஸ் தி காசி. அவ்வளவுதான். எங்க அவங்க முடியும் தெரியாது. அதுதான் துறவரவியல். அப்படி துறவரவியல் இருக்கிறச்ச அவர்களை ஆதரிக்க வேண்டியது இல்லறவியல் இருக்கக்கூடிய அவர்கள் தர்மம். ஐயா பசிக்குதுன்னு அந்த கை நட்டுறச்ச பட்டினத்தார் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு 2 கையை நீட்டிக்கிட்டு அம்மா வந்திருக்கேன் பிட்சம் பிட்சை அப்படிம்ப. அப்போ அந்த 2 கையில போடுற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதே 2 கையில தண்ணி குடிச்சிட்டு பட்டினத்தார் போய்கிட்டே இருப்பார். இதுதான் அவர் கண்ட வழி. அப்போ அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி துறவோர் வர்றச்ச அவங்களை பசியாற்றதுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் சத்திரம். சத்திரம் என்பது சத்குருக்கள் தங்கி தம்மை ஆசவசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடம். அங்கே யாருமே இல்லாம அனாதைகளாக நிராதரவு இருக்கு அவங்களையும் ஆதரவற்றோரை பார்க்க வேண்டியது அரசனின் கடமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழியில் வந்தவங்க நாம. சும்மா அங்க உழைத்து பிழைக்கக்கூடியதுதான் ஒவ்வொரு கடமையா இருந்தது. அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்தது. அதனால்தான் சொல்றார், அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் பகிர்ந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. அப்பேற்பட்ட ஒரு வழிய தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆக பாயிர இயல்ல என்ன சொல்றாங்க, நீத்தார் பெருமை என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இந்த படைப்பு உண்டானது. முதல்ல எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து. பாயிர இயல்ல 4 அதிகாரங்கள். முதல்ல கடவுள் வாழ்த்து. இந்த உலகம் உண்டு. இந்த உலகம் எப்படி இருக்கு, இது நீரை சார்ந்திருக்கிறது. வான்மழை வான் சிறப்பு. 2வது அதிகாரம் வான் சிறப்பு. தண்ணி இல்லாம ஒண்ணுமே முடியாது. நீங்க முக்கியமானது நீர். நம்முடைய உடம்புலயே நீர் தத்துவம் தான் அதிகமா. 3வது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்பது பந்தங்களை துறந்து இறைவனே சரணம், இறைவனை நோக்கி நான் செல்ல போகிறேன் என்று பயணிக்கக்கூடிய அப்பேற்பட்ட உத்தமர்களுடைய பெருமையை சொல்கிறது. அடுத்தது அரண் வலியுறுத்தல். எப்பேற்பட்ட வழியில நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்கணும். இதுதான் முதல்ல உங்களுக்கு பாயிர இயல் 4 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களிலேயே திருவள்ளுவர் ஹி டிஃபைன்ஸ். இது என்ன டிஃபைன் பண்றார், மர்க்கட நியாய மார்ஜாரண்யம். அங்கே உங்களுக்கு முதல் 2 கடவுள் வாழ்த்து வான் சிறப்புல இந்த உலகத்தினுடைய இயற்கையை சொல்லிடுறார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. மழை எல்லாம் ஒண்ணுமே நடக்காது. வான் சிறப்பு. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. மழை வந்தா தான் வாழ்க்கை. அதனால்தான் வான் சிறப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். 3வது நீத்தார் பெருமை. இப்பேற்பட்ட உலகத்துல நீ அந்த படைப்பாளியை எப்படி அறிந்து கொள்வது, அதுவும் உனக்குள்ளேயே இருக்கு. அதை தேடி செல். அப்படிங்கிறப்ப எல்லாவற்றையும் துறந்து இறைவா நீயே கதி என்று பயணிக்கக்கூடிய அப்பேற்பட்டவருடைய பெருமையை கூறுவதுதான் நீத்தார் பெருமை என்ற 3வது அதிகாரம். 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அப்பேற்பட்டவர்களை இந்த சமூகம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அவளை பார்த்துக்கணும், அதுதான் அரண் வலியுறுத்தல். அறவழிகள் பொருளீட்டி
அன்பு வழியில் வாழ்க்கையை நடத்தி அந்த நீத்தார் துறவிகளை நாம் எப்படி காப்பது என்பது. அந்த 4 அதிகாரங்களிலேயே எப்பேற்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு திருவள்ளுவர் வலியுறுத்தி எஸ்டாப்ளிஷ். இதுதான் நம்ம மொள்ள போல. ஆக முதல்ல நீத்த அரண் வலியுறுத்தல். எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை நெறிமுறையிலேயே ஞானத்தை தானே அடைஞ்சிடலாம். இதுக்கு தனியா போய் உட்கார. அதனாலதான் வள்ளுவர் 2 சாய்ஸ் தர்றார். மர்க்கடக நியாயம், மார்ஜார நியாயம் எல்லாருமே தர்றாங்க. பகவத்கீதையிலையும் தர்றாங்க, நாரத பக்தி சூத்திராலையும் தர்றாங்க, அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி யோக சூத்திர. ஒண்ணு, நீ முயற்சி பண்ண, உன்னுடைய முயற்சி தேவை. உன் முயற்சி இருந்தால் இறைவன் கருணை தானாக வரும், சரணாகதி. இந்த 2 தான். அதனால தான் நம்ம திருமலர் திருமந்திரமும் உடம்பாரடியின் உயிரார் அழிவர் திடம்படும் மெய்ஞானம் சேரவும் மாட்டான், திடம்படும் மெய்ஞானம் சேரவும் வேண்டே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அது சாதனா. அடுத்தது அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. மார்ஜர நியாயா, கடவுளை நீ எனக்கு தெரிஞ்சதுலாம் அன்புதான், அந்த வழியில தான் நடக்கும், ஏன்னா நீ தான் காப்பாது. ஆக எல்லா சத்குருக்களும் எல்லா நீதி நூல்களும் போதிப்பது 2 தான். சோ இப்ப திருக்குறளை நாம பாயிரையெல்லாம் பார்த்திருக்கோம். கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு. அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேயுமே திருவள்ளுவர் சிவபெருமான், காளி, விஷ்ணு, பிரம்மன் எங்கேயுமே சொல்ல. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை. அது போல அழகாக அந்த படைப்பாளியினுடைய ஒரு அற்புதமான சக்தியை ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிரியல் சச்சிதானந்த தத்துவத்தை சொல்றார் அந்த கடவுள் வாழ்த்துல. அந்த சச்சிதானந்த தத்துவம் தன்னைத்தான் வான் சிறப்பாக மழையின் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு, மழை பெஞ்சு பூமியில ஈரம் வந்தா தான் உங்களுக்கு உயிர்ப்பு என்ற ஜனிக்கவே ஏற்படுகிறது. அது 2வது சொல்லிட்டு, அப்புறமா அப்பேற்பட்ட இறைவன் தத்துவத்தை எப்படிதான் உணர்வது? எனக்குள்ள இருக்கே ஆனா எப்படி தெரியறது? எனக்கு தெரியும் தயிருக்குள்ள வேண்டாம் இருக்குன்ட்டு, எப்படி சார் சொல்றது? அப்படி நல்ல உலர்ந்த கட்டையில நெருப்பு இருக்கிறது தெரியும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடையணும் கடையணும் கடையணும். யூ ஹாவ் டு சோஹம் 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 கடையணும். கடைஞ்சாதான் அந்த தையில இருக்கக்கூடிய வெண்ணெய் வெளிப்படும். அந்த வெண்ணெயை காய்ச்சினாத்தான் நெய்யாக அற்புதமான சக்தியாக நாம் மாறுவோம். அது போலத்தான் அந்த கட்டையில கடைய 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 தானாக நெருப்பு என்பது வெளிப்படும். மறைபொருளாக இருப்பதுதான் இறைவன். உணர்வின் பார், அதை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு இது போதும். ஆக 1133 அதிகாரங்கள், அதுல 1330 குறட்பாக்கள், அதுலயே அறம் பொருள் இன்பம் வீடு. இது திருவள்ளுவர் ரொம்ப அழகா முடிக்கிறார். இதுல நாம அறத்துப்பால் தான் ஆஸ் குட் ஆஸ் ஏ சாங்கிய யோகம். எப்படி கிருஷ்ண பரமாத்மா சொல்ற 2 சாய்ஸ். ஒன்னா முயற்சி பண்ணி வா அர்ஜுன, எடு வில்ல எடு, தர்மத்தை தெளிச்சா சேண்ட போல் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி. பகவானே எனக்கு உன்னத்தேரு வேறு யாரும், ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன் ஆருளர் கடைகள் அம்மா அரங்கன்மா நகருளானே. அப்படி அற்புதமாக சரணாகதி நிலையை நமக்கு உணர்த்திய பெரியோர்கள். அதுதான் திருக்குறளை அங்க முதல்ல கடவுள் வாழ்த்து வாரசியலம். 3வது நீத்தார் பெருமை. 4வது நீத்தார் பெருமை தான் உங்களுக்கு துறவரவியல். அடுத்தது அரண் வலியுறுத்தல். அப்பேற்பட்ட நீத்தார் பெருமை, கடவுளையே லட்சியமாக நடக்கக்கூடிய அவர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த சமுதாயத்தின் கடமை. நீ என்ன பண்ற, எப்படி அப்பா அம்மாவை பாத்துக்கிறியோ அது போல எல்லாத்தையும் விட்டு கடவுளே நிர்கதியா இருக்கிறவங்களை குழந்தைய நீ தான் அணைச்சிக்கணும், ஒரு அம்மாவா அணைச்சிக்கணும்ட்டு திருவள்ளுவர் சொல்றார். சோ நம்ம மெல்ல மெல்ல போல அடுத்த வாரம் அரண் வலியுறுத்தல். ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் இல்லற தர்மம் எப்படி உங்களை இறைமைக்கு எடுத்து செல்லணும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண் இருக்கு, அப்படி அருணுக்கு ஒரு தனி ஸ்வீட் பிடிக்கும். அருணுக்கு சப்போஸ் சரி என்ன குலாப் பிடிக்கும் வச்சுக்கலாம், ஹைபாத்தட்டிக்கலி. அப்போ அருண் சின்ன பையனா இருந்தப்போ அவங்க அப்பா எங்க போனாலும்
அதோட நம்ம பையனுக்கு குலாப் ஜாமுன் பிடிக்க மாட்டேன், குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வருவார். பையனும் சப்பு கொட்டி சாப்பிடுவா. தேங்க்ஸ் அப்பா. அந்த சந்தோஷம் அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். நம்ம கூட பையன் எவ்வளவு நல்லா ரசிச்சு சாப்பிடுறாடா. அங்கே அவங்க அப்பா இல்ல, அவங்க அப்பா அருணா மாறிட்டார். கம் வித் மீ வெரி க்ளோஸ்லி. அந்த தன் குழந்தையை அனுபவிச்சு நல்லா சாப்பிடுற பார்த்த உடனே மெய் மறந்து பாக்குற இல்லையா? குழல் இனிது யாழினது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாத அமைதினும் மாற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். சின்ன கையில குழந்தை அலையிறச்ச, அந்த குலாப் ஜாமுன் மேல எல்லாம் பூசிக்கிறச்ச அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா தன் குழந்தையுடைய கன்னத்தை நக்கறாராம். இதனடா குலாப் ஜாமுன், என் குழந்தையுடைய கண்ணமெல்லாம் எவ்வளவு சுகமா இருக்கு. கூடல் தம் மக்கள் சிறுகை, தம் மக்கள் அமிழ்தினும் மாற்ற இனிதே. அந்த குலாப் ஜாமுன் இல்ல, தன் குழந்தை மூஞ்சி எல்லாம் கண்ணெல்லாம் பூசிக்கிறச்ச அந்த அப்பா அந்த கன்னத்துல இருக்கிற அந்த ஜீராவை எடுத்து தன் நக்கி பாக்குறாரு. எவ்வளவு சுகமா இருக்குண்ணா, எவ்வளவு திருப்தியா இருக்கு, எவ்வளவு சுவையா இருக்குன்ட்டு. அங்க அப்பா இல்ல, குழந்தைய மாறிடுறான். சோ தன்னைத்தான் இழந்து பிறரை லயிப்பதுதான் சம ஆதி, சமாதி நிலை. அதுதான் கடைசியா பதஞ்சலி முடிக்கக்கூடிய அஷ்டாங்கத்துல சமாதி. தாரா தாரணா தாரா சமாதி பினிஷ். அதுதான் முக்கியம் இருக்கு. அஷ்டாங்க யோகம் எடுத்துட்டாலேயே அங்கதானே அப்படிதானே வருது. முதல்ல எடுத்துமா யமா நியமா ஆசனா பிராணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி. அங்க தியான நிலைக்கு போயிடுறாரு அவங்க அப்பா. குழந்தையில லைச்சு போயிடுறாரு. தட் டேக்ஸ் ஹிம் பியாண்ட். அங்கே நீ இல்ல, நீ குழந்தை ஆயிடும். அப்புறம் காலத்துல கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்க ஒய்ஃபுக்கு பாதாம் அல்வா பிடிக்கிற வச்சு நீங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, போறீங்க வர்றீங்க. நீங்க ஒரு ஆபீஸ் வேலையா எங்கேயோ மீட்டிங்கு போக வேண்டியிருக்கு. அந்த மீட்டிங்ல பாதாம் அல்வா வைக்கிறாங்க. அப்ப அங்க நீங்க இல்ல. அடடா, என் ஒய்ஃபுக்கு எவ்வளவு ரொம்ப இஷ்டமாச்சே பாதாம் அல்வா. அப்ப பாதாம் அல்வா சாப்பிடவே தோணாது. அங்க நீங்க ஒய்ஃபா மாறிடுறீங்க. அடடா, அவளுக்கு இருந்து அவள் நல்லா இருந்திருக்குமேன்னு உங்க மனைவியை நினைச்சுக்கிட்டே நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப நீங்க அங்க இல்ல, நீங்க மனைவிய மாறிட்டீங்க. தேர் யூ ஆர் நாட் தேர். அப்புறம் 2 பேருக்கும் அழகான ஒரு எல்லா தர்மத்துல அதுதான் முக்கியம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மக்கள் பேரு திருவள்ளுவர் அங்க வர்றாங்க, அடுத்த வாரம் வர்றாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு அழகான தாம்பத்தியத்தை, ஒரு அழகான குழந்தை பிறகு அந்த குழந்தை சப்பு கொட்டி இதை பண்ணி சாப்பிடும். அந்த குழந்தைக்கு உங்களுக்கு லட்டு தான் பிடிக்கும்னு வச்சு நீங்க எங்க போனாலையும் லட்டு வந்தா உங்க மனைவி எங்க இருக்க மாட்டா, குழந்தைதான் இருக்கும். உங்க மனைவி எங்க இருந்தாலும் அந்த குழந்தைதான் இருக்கும். அங்க இருமை நிலை நீங்க குழந்தைகள் ஐக்கியமாயிடுறீங்க. இப்பேற்பட்ட நிலை நீங்க உயர்ந்து செல்லக்கூடிய நாம அங்க இல்ல, சம ஆதி. அதனால்தான் அரண் இல்லற தர்மம் ரொம்ப முக்கியம். அந்த இல்லற தர்மத்துல குழந்தை பேரு என்பது தெய்வீகமான அனுபவம். அதுதான் உங்களை வீடு பெற்ற நிலைக்கு ஏற்படுச்சது. இது இயல்பாக நடக்கக்கூடியது. மனிதன் தன் தர்ம வழி நடந்தால் குழந்தை பிறக்காம இருக்காது, குழந்தை நிச்சயம் பிறக்கும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு அன்பு வழியில போல தெரியல. ஒரு மெக்கானிக்கல்ல இருக்கிறது தான் இத்தனை கருத்தரிப்பு நிலையம், அந்த குப்பை இந்த குப்பைலாம் வந்துட்டு இருக்கு. தேவையே இல்லை, இயற்கையின் வழி நடக்கும். சார், யானை எங்க போகுது, பூனை எங்க போகுது, நாய் எங்க போகுது? அது கருத்தரிப்பு மையம் தனியா இருக்கா என்ன? கிடையாது. இயற்கை வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயற்கை உணர்வில் நடத்திட்டு போனா குழந்தை நிச்சயமா நடக்க சார். அப்கோர்ஸ் நீங்க அந்த துறவர நிலையில மேல்நிலைக்கு போக போக நீங்க அங்க அம்மா சாதாரணமாக கிரகஸ்தாமசம் சொல்றதுக்கு குழந்தையின்மைங்கிறது நிச்சயம் ஏற்படாது. ப்ரொவைடட் யூ நோ த வேல்யூ ஆஃப் லவ், யூ நோ த வேல்யூ ஆஃப் கேரிங் அண்ட் ஷேரிங். குருஜி சொல்லாத ஒண்ணுமே. ஆக இப்ப நம்ம திருக்குறள் ஆரம்பிச்சிருக்க, நாம திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. அதுல முதல்ல 13 அதிகாரங்கள் உங்களுக்கு அறத்துப்பால வந்துடுது. அறத்துப்பாலே எல்லாமே ஜிஸ்ட், மற்றதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான், விரிவாக்கம் தான். அதுல 4 பாயிரையல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். ஆக 38 அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால். இன்னைக்கு நாம பாயிரையல், அந்த 4 அதிகாரங்கள்ல என்ன சொல்லியிருக்கார் திருவள்ளுவர், அதுதான் இப்ப நம்ம தெரியும். கடவுள் வாழ்த்து, வான் சிறம், நீத்தார் பெருமை, அரண்வல், இந்த 4 அதிகாரங்களை கொண்டது
இந்த பாயிர இயல். இதுக்கு அடுத்தது நாம இல்லற இயல் 20 அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு அடுத்த வாரம் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே வாங்க. இதை நான் வந்து ஏறக்குறைய ஒரு 48 எபிசோட வந்து போட்டிருக்கேன். தயவு செஞ்சு படிச்சு என்ன இதுல உணர்ந்து ரசிச்சிருக்காங்க. யாம் பெற்ற என்பன் பெருகையும் வயகம் அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் ஐம் அப்லோடிங் ஆல் திஸ். அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா வீடு பெற்ற தொட்டிருக்க மாட்டார். எனக்கு சின்ன பிறகு ஒரு கேள்விக்குரியது. அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சா. மோட்சத்தை ஏன் தொடல திருவள்ளுவர்? ஏன் அறம் பொருள் இன்பத்தோட நிறுத்திக்கிட்டார்? மோட்சத்தை ஏன் தொடல அந்த கேள்வி. அதுக்கும் அந்த தெய்வத்தின் கருணை வடிகால் கொடுத்தது. அவ்வை பிராட்டி அவ்வை குரல் அந்த அத்தனை அதிகாரங்களையும் 13 அதிகாரங்கள் 130 பாடல்கள். அதுல மொத்தத்தையும் ஒண்ணுல இருந்து கடைசி வரைக்கும் 130 குரல்லையும் வந்து உங்களுக்கு வீடு பெற்ற பத்தி தான் அவ்வை பிராட்டி பாடியது. ஒருவேளை அவ்வை சீனியரா இருந்ததுனால திருவள்ளுவர் அதை விட்டுட்டார்னு நினைக்கிறேன். அது அவ்வை குரல் அப்லோட் பண்ணிருக்கேன். நேரம் இருந்தா பாருங்க. மனித வாழ்க்கையின் லட்சியமே இதுதாங்க. நம்ம தாங்க கடவுள். அந்த கடவுள் நிலையை எப்படி அடைவது என்பதை திருவள்ளுவரும் அவ்வை பிராட்டியும் அழகழகா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம உணரா காட்டி மனித பிறவியை எடுத்து பிரயோகம். திருப்பி காலையில எழுந்திரிக்கணும், டாய்லெட் போகணும், பல்லு விளக்காட்டி நாரம், டாய்லெட் போகாட்டி பசிக்காது. இதேல இந்த சமயத்துக்கிட்ட நாம திருப்பி இந்த சொல்ல இது வேண்டாம், இதுக்கு விடிவு எது அந்த நமக்குள்ள ஒரு கேள்வி வரணுங்க. திருக்குறள் படிச்சே ஆகணும், அவ்வை குறள் படிச்சே நம்ம உணரலாம். இன்னைக்கு நம்ம கடவுள் வாழ்க்கை எதுக்காக பார்த்திருக்கோம்? வான் சிறம் நீத்தார் பெருக்கும் அரண் வலியுறுத்தல். ஆக பாயிரையல் முடிச்சோம். அடுத்த வாரம் நம்ம அரண் வலியுறுத்தல என்னதான் சொல்றார் வள்ளுவர். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ணணும் அது சொல்லு. நானும் இருக்கும், பொண்டாட்டியும் இருக்கா, எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறப்ப மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த உன்னதான நிலைக்கு வழிகாட்டுறதான் வள்ளுவர் வர்றார். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க லாவண்யா ரொம்ப நாளா பார்க்கலையே நானு. ஜெய் குருதேவ் சார். சார் நான் இப்பதான் திருப்பியும் நல்லா இருக்கேன்.